ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 10. திருமணம் முடிந்த பின் சாஸ்திரப்படி முதலில் பெண் வீட்டிற்கு சென்று இருவரும் பால் பழம் சாப்பிட்டு வர வேண்டும் என சகுந்தலா மணமக்களை கிளம்ப சொல்ல, 4 பேர் சேர்ந்து போனாலே அங்க நிக்க கூட இடம் இருக்காது, இதுல நாம குடும்பமா போய் நின்னா அவ்வளவுதான் என்று ரேகா கேலியாக பேசவும், அதை கேட்டு கலுக்கென சிரித்தாள் கீதா. இதில் காருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஆரா திரும்பி இருவரையும் பார்க்க ஆனந்திற்கோ சங்கடமாக இருந்தது. அதே நேரம், ஓஹோ, அப்போ நாங்க மட்டும் போயிட்டு வரோம், நீங்க நம்ம வீட்டுக்கு முன்னால போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றிருந்தார் சகுந்தலா. அதை கேட்டு பதறியவர்கள் எங்கே மொத்த வேலையையும் தங்கள் தலையில் கட்டிவிடுவார்களோ என்றெண்ணி, இல்ல அத்தை, நான் சும்மா விளையாடினேன் என்று ரேகா சமாளிக்க துவங்கவும், ஆனா நான் விளையாடல, மூத்த மருமகளா பொறுப்பா வீட்டுக்கு முன்னாடி போய் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வை, நாங்க சீக்கிரம் வந்துருவோம் என்றவர் மணமக்களை ஏற்றி கொண்டு ஆராவின் வீட்டிற்கு கிளம்பினார். அதில் உண்டான கடுப்பில் ரேகா முணுமுணுத்து கொண்டே நின்றிருக்க, தனக்கும் சகுந்தலா சொல்லி சென்றதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பது போல எங்கே இங்கேயே நின்றிருந்தால் தன்னையும் வேலை செய்ய சொல்வாளோ என்றெண்ணி மெல்ல அங்கிருந்து நகர்ந்தாள் கீதா. இதை கண்டு மேலும் எரிச்சலான ரேகா தன் கணவனை தேடி செல்ல, அக்காவை வழி மறிப்பது போல் வந்து நின்றாள் கல்பனா. என்னென்னவோ டயலாக் எல்லாம் பேசி என்னை இங்க வர சொன்ன, இப்போ என்ன புது பொண்ணுக்கு சேவக செய்ய கிளம்பிட்டியா என்று அவள் கோபத்தில் கத்தவும், நானே எரிச்சல்ல இருக்கேன், கொஞ்ச நேரம் சும்மா இருடி என்றாள் ரேகா. எரிச்சலா? உனக்கா? உனக்கு என்னம்மா எரிச்சல்? அதான் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. இங்க என் வாழ்க்கை தானே வீணா போச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷமா இவன் தான் உன் புருஷன்னு ஒருத்தனை காண்பிச்சு ஆசைய மனசுல வளர்த்துட்டு, இப்போ அவன் வேற ஒருத்திய கட்டிக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே என அழுதவளை எப்படி சமாதானம் செய்வது என புரியாமல் நின்றாள் ரேகா. அவளுக்கு தானே தெரியும் அவளின் பிரச்சனைகள். ரேகாவின் இந்த அமைதி வேறு கல்பனாவிற்கு ஆத்திரத்தை அதிகரிக்க செய்ய, உன்னால முடியாதுன்னு முதல்லயே சொல்லியிருந்தா நானே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு இருப்பேன்ல. அமைதியா இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே என்று கல்பனா அழ துவங்கவும், அங்கு சுந்தரி வரவும் சரியாக இருக்க, சின்ன மகளின் வாழ்வு பறிப்போனதை எண்ணி அவருக்குமே இருந்த கோபம் இப்போது கல்பனா அழுவதை கண்டதும் பல மடங்காக பெருக, இப்படி கூட பிறந்தவளை பத்தி கூட கவலைப்படாம உன் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னு இருந்துட்ட இல்ல? எங்களை விட்டிருந்தா கூட நாங்க எதையாவது செஞ்சிருப்போம், அதையும் செய்ய விடாம நான் பார்த்துக்கிறேன்னு டயலாக பேசி உன் வாழ்க்கைய மட்டும் நீ பார்த்துக்கிட்ட இல்ல? எவ்வளவு சுயநலம் ஒருத்திக்கு ஆகாதிரி என்று கத்தினார் சுந்தரி. அதற்குள் அகல்யாவும் கீதாவும் அவரவர் கணவர்களோடு கிளம்புவதற்கு தயாராகி வெளியில் வரவும், அப்போதைக்கு அங்கு வைத்து வேறு எதுவும் பேச முடியாமல் அவர்களோடு கிளம்பி சென்றாள் ரேகா. இதை கண்டு இருவரும் ரேகாவை முறைத்து கொண்டு நிற்க, ரேகாவிற்கு மனமெங்கும் அவ்வளவு வலி உண்டானது. இங்கு அவள் திருமணமாகி வந்த நாள் முதல் தன் வாழ்க்கை என்று மட்டும் பார்க்காமல், அங்கு பொறுப்பில்லாத தகப்பனிடம் சிக்கி தவிக்கும் தன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை என இத்தனை நாள் அவர்களுக்கு செய்ததையெல்லாம் மறந்துவிட்டு தன்னை சுயநலவதியாக பார்க்கும் அன்னைக்கும் தங்கைக்கும் தன் நிலையை எப்படி புரிய வைப்பது என்று புரியாத மனக்குழப்பம் உண்டானது. இதில் வீட்டிற்கு போனதும் அத்தனை வேலைகளையும் கவனிக்க வேண்டும் என நினைக்கும் போதே, எவளுக்கோ நான் வேலை செய்யணுமா, இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ள என்ன வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாளா என்று ஆராவின் மேல் அந்த ஆத்திரம் முழுக்க பெரும் கோபமாக திரும்ப அவளை ஒரு வழியாக்கும் முடிவில் இருந்தாள் ரேகா. இதேபோல் கீதாவும் தன் திட்டமெல்லாம் நிறைவேறாமல் போன வெறுப்பில் கடுகடுவென சுற்றி கொண்டிருக்க,
அவளை தனக்கு உதவிக்கு அழைத்தாள் ரேகா. மலையளவு எரிச்சலில் இருந்தவள், எங்க அம்மா உங்களை ஒரு வேலை சொன்னா நீங்க அதை என்ன செய்ய சொல்றீங்களா? மூத்த மருமகளா இருந்து அதை கூட செய்ய முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்கு தண்டமா என்று முகத்தில் அடித்தது போல் பதிலளித்துவிட்டு நகர முயன்றாள். ஏற்கனவே இருந்த கோபத்தில் கீதாவின் பேச்சு அவளை தூண்டிவிட, என்ன சொன்ன? ஏன் பொறுப்புன்னா அது மருமகளுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? பொண்ணுக்கு இருக்கக்கூடாதா? அவங்க வரதுக்குள்ள ஏற்பாடு செய்யணுமே, கூட வந்து உதவி செய்யணும் கூப்பிட்டா என்னென்னமோ பேசுற என்று ரேகாவும் கத்த, ஒரு மாசமா இருக்க பொண்ண கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம இப்படிதான் மனசாட்சியே இல்லாம தொடர்ந்து வேலை வாங்குவீங்களா? நானே இப்போதான் அங்க இருந்து வந்தேன் என்று சுற்றி இருந்த உறவுகளின் முன் பரிதாபத்தை பெற முயன்றாள் கீதா. அதற்குள் ரேகா பதிலளித்து அது மேலும் பிரச்சனையாக மாறுவதற்குள் ஆராவின் வீட்டுக்கு சென்ற மணமக்களின் கார் கேட்டிற்குள் நுழைந்தது. காருக்குள் இருந்தவாறே முன் வாசல் அருகே இருந்த கூட்டத்தையும் அங்கு நடுவில் நின்றிருந்த இருவரையும் கண்டதுமே நிலைமையை புரிந்து கொண்ட ஆனந்த் தன் அருகில் அமர்ந்திருந்த சகுந்தலாவை திரும்பி பார்க்க, அவரும் அதை கவனித்து விட்டிருந்ததால் விழிகளாலேயே மகனிடம் தான் பார்த்து கொள்வதாக கூறிவிட்டு வேகமாக இறங்கினார் சகுந்தலா. முன் சீட்டில் அமர்ந்திருந்த கோமதிக்கும் அங்கிருந்த கூட்டத்தை கண்டு லேசாக பயம் தோன்ற அவரும் சகுந்தலாவோடே வேகமாக இறங்கி சென்றார். ஆனந்தும் இறங்கி செல்ல எண்ணினாலும் அவன் அருகில் அமர்ந்திருந்த ஆரா நினைவுக்கு வர மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். ஆனால் அவளோ நிமிர்ந்தும் பார்க்காமல் அமர்ந்திருந்தாள். ஆராவை திரும்பி பார்த்த நொடி மற்றதெல்லாம் மறந்து போக, காலையில் இருந்து இப்படியே இருப்பவளை எண்ணி மனம் யோசனையாக இருவருக்குமாக சேர்த்து இன்று முதல் முறையாக கிடைத்த தனிமையில் அவளிடம் பேச எண்ணி ஆனந்த் திரும்பும்போது சரியாக ஒரு உறவு பெண்மணி வந்து இருவரையும் இறங்கி வருமாறு அழைத்தார். அதில் அமைதியாக இறங்கி வந்தவர்களை வாயிலில் நிற்க வைத்து அகல்யா, ரேகா மற்றும் கீதாவின் கையில் ஆரத்தி கொடுத்து சகுந்தலா எடுக்க சொல்ல, மா நீங்களும் அத்தையும் கூட சேர்ந்து ஆரத்தி சுத்துங்க என கோமதியை கையை காண்பித்து ஆனந்த் கூறவும் முதல் முறையாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்திருந்தாள் ஆரா. அவளுக்கு எப்போதுமே இந்த எண்ணம் உண்டு. கணவன் இல்லை என்பதற்காக வீட்டின் மூத்த பெண்களை பல நல்ல விஷயங்களில் இருந்து ஒதுக்கி வைப்பதை காணும் போதெல்லாம் ஆராவுக்கு மனம் எரிச்சலடையும். ஆனால் தான் சென்று சொன்னாலும் யாரும் கேட்கப் போவதில்லை என்பதால் அதை பற்றி எங்கும் அதிகம் பேசியதில்லை ஆரா. அதுவே தனக்கென வரும்போது இதை செயல்படுத்த வேண்டும் என்று எப்போதோ முடிவு செய்திருந்தாள் ஆரா. அதையே இப்போது ஆனந்த் சொல்வதை கேட்கும்போது வியப்பாக இருக்கவும் அவனை தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா. ஆனால் அவளின் பார்வையை கவனிக்காதவாறு ஆனந்தின் கவனத்தை கீதாவின் பேச்சு கலைத்திருந்தது. அட நீ வேற ஏன்ன சும்மா இருக்க மாட்டியா நீ? நானே அம்மா அக்காவை வேற கூப்பிட்டு இருக்காங்களே, அவளுக்கே இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். விட்டா கஸ்தூரியையும் வர சொல்லுவ போல இருக்கே என்று அகல்யாவை பார்த்தவாறே எரிச்சலோடு கூறினாள் கீதா. ஏன் வந்தா என்ன தப்பு? நான் நல்லா இருக்கணும்னு இவங்களை தவிர வேற யாரு அதிகமா நினைச்சிட போறா என்று ஆனந்த் சொல்லும் போதே அருகில் இருந்த பெண்ணிடம் ஆரத்தியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அகல்யா. இதில் அங்கு ஒரு சலசலப்பு உருவாக, அக்கி இங்க வா என்று சகுந்தலா அழைத்தும் நிற்காமல் தன் வீட்டை நோக்கி வேகமாக சென்று விட்டிருந்தாள் அகல்யா. ஏண்டி வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ என எரிச்சலோடு கீதாவை பார்த்து சகுந்தலா கேட்கவும், நான் என்னம்மா செஞ்சேன்? அண்ணன் நல்லதுக்கு தானே சொன்னேன் என்று அப்பாவியாக திரும்ப கேட்டவளை முறைத்த சகுந்தலா, யாரு நீதானே என்றார் ஒரு மாதிரியான குரலில். இதில் எதிலும் தலையிடாமல் ரேகா அமைதியாகவே நின்றிருந்தாள். ஏனெனில் சகுந்தலா வந்தவுடன் இங்கே நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து போட்டிருந்த அதட்டல் அப்படிப்பட்டது. ஏற்கனவே நடப்பது அனைத்தும் தவறாக போய்க் கொண்டிருக்கிறது. இதில் வேறு எதுவும் பேச வேண்டாம் என்று இப்போதைக்கு வேறு வழியில்லாமல் அமைதியாகவே இருந்தாள் ரேகா. பெரிய மகள் மனம் நோக செல்வதைக் கண்டு சகுந்தலா மனம் வருந்தி நிற்க அகல்யாவை அழைத்து வர எண்ணி ஆனந்த் நகர இருந்த நொடி, நீ எங்கேயும் போகாத தம்பி, இங்கேயே நில்லு என அவனை தடுத்த பூரணி அகல்யாவை தேடி சென்றார். ஆனால் அவர் எவ்வளவு அழைத்தும் அகல்யா திரும்ப இங்கு வராமல் போகவும்
பூரணி மட்டுமே திரும்பி வர அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த கீதா, இப்படியே எவ்வளவு நேரம்தான் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு கால் கடுக்க நிக்கிறது, யாராவது ஒரு கையை பிடிங்க என்று குரல் கொடுக்க, வயிற்று பிள்ளைக்காரி ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்று உறவில் ஒரு பெரிய மனுஷி குரல் கொடுக்கவும், கீதாவின் மேல் இருந்த கோபத்தில், ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தள்ளு நானே எடுக்கிறேன் என அவளை ஒதுக்கிவிட்டு சகுந்தலா உணர்ந்து தடுப்பதற்குள் முந்திக் கொண்டு ரேகா மட்டுமே ஆரத்தி எடுத்து முடிக்க, செய்வதறியாது திகைத்த கீதா எப்போதும் தனக்கு பரிந்து கொண்டு வரும் ஆனந்த் கூட இன்று அமைதியாக நிற்பதைக் கண்டு அவனை முறைத்து கொண்டே அறைக்குள் சென்றாள். அவனுமே நொடியில் நடக்க இருப்பதை உணர்ந்து அதை தடை செய்வதற்குள் அனைத்துமே நடந்து முடித்து விட்டிருந்தது. இதில் கோபித்து கொண்டு செல்லும் தங்கையை பின்னால் சென்று சமாதானம் செய்யக்கூட முடியாத நிலையில் ஆனந்த் தவிப்போடு நின்றிருக்கும் போதே இருவரையும் உள்ளே அழைத்து வந்து அடுத்தடுத்த சடங்குகள் நடக்க துவங்கின. இதில் அவன் உடன் பிறந்த இரு பெண்களும் இத்தனை நாள் இப்படி கோபித்து கொண்டு வந்தால் பின்னாலேயே வந்து சமாதானம் செய்து தன்னை அழைத்து போய் அங்கு பங்கு கொள்ள செய்யும். ஆனந்த் இன்று அப்படி வராமல் தங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான் என்ற எண்ணத்தோடு அவனின் நிலையை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் இருவேறு இடங்களில் அவன் மேல் உண்டான கோபத்தில் அமர்ந்திருந்தனர். இப்படியே மாலை மங்கி இருள் கவிழ துவங்கிய நேரம் மெல்ல கோமதி அங்கிருந்து கிளம்ப முயல, சகுந்தலாவோ அவரை செல்ல விடாமல் இங்கேயே தடுக்க, அதற்கு முற்றிலும் மறுத்தார் கோமதி. சரி, இரவு வரையாவது இருந்துவிட்டு செல்ல சொல்லி சகுந்தலா தடுத்து கொண்டிருக்க, வாசலில் சிறு கலகலப்பு எழுந்தது. என்ன என்று உணர்ந்து அனைவரும் அங்கு செல்வதற்குள், ஆரா ஆரா என்று சத்தம் கேட்கவும் திகைத்து விழித்தவர்கள் வேகமாக வாசலுக்கு விரைய, ஆரா வெளியே வா என்று கத்திக் கொண்டிருந்தான் நரேஷ். அவனை அங்கு கண்ட திகைப்பில், என்னாச்சு, ஏன் இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்க என கோமதி அவனை நெருங்கவும், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, எங்க உங்க பொண்ணு, அவளை வர சொல்லுங்க என்றிருந்தான் நரேஷ். அப்போதே திருமண ஏற்பாடுகளுக்கான பணிகளை கவனித்தவர்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை பிரித்து கொடுத்துவிட்டு உள்ளே சென்றிருந்த ஆனந்த் தன் அறைக்குள் செல்ல எண்ணி மாடி ஏறி கொண்டிருக்க, வாயிலில் இருந்து வந்த சத்தம் கேட்டு அவனும் வேகமாக இறங்கி வந்தான். அதற்குள், அவ எதுக்கு வரணும், உனக்கு அவகிட்ட என்ன பேச்சு என்று கோமதி அவனிடம் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க, அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்ல என்றான் நரேஷ். அதே நேரம் அங்கு வந்திருந்த ஆனந்த், அப்போ நீ அவளை சந்திக்கவும் முடியாது என்றிருந்தான் கோபமாக. அதில் திரும்பி ஆனந்தை முறைத்த நரேஷ், அத சொல்ல நீ யாரு என்று ஆத்திரத்தோடு கேட்கவும், அவ புருஷன் என்றிருந்தான் ஆனந்த். அதற்குள் உள்ளறையில் அமர்ந்திருந்த ஆராவும் சப்தம் கேட்டு அங்கே வந்திருக்க, ஆனந்த் சொன்ன பதிலில் ஆத்திரமாகி, ஏய் என்ன சொன்ன என்ற ஆத்திரத்தோடு ஆனந்த் சட்டையை நரேஷ் பிடித்திருக்க, அதை வாகாக தட்டிவிட்டு நரேஷின் இரு கைகளையும் பிடித்து முறுக்கி பின்னால் வளைத்து திருப்பியிருந்தான் ஆனந்த். யார் மேல கை வைக்கிற என்று மேலும் தன் பிடியில் ஆனந்த் இறுக்கத்தை கூட்டவும், அவனை அசையக்கூட முடியாத நிலையில் குனிந்து வலியில் துடித்து கொண்டிருக்க, என்ன நடக்குது இங்க, அவரை விடுங்க என ஆனந்தின் முன் வந்து நின்றாள் ஆரா. அதில் அவளை பொருள் விளங்கா ஒரு பார்வை திரும்பி ஆனந்த் பார்க்கவும், உங்களை தான் விடுங்கன்னு சொன்னேன் என்று மேலும் அழுத்தமாக வந்தது ஆராவிடம் இருந்து குரல். அதற்கு பதிலேதும் பேசாமல் ஆனந்த் தன் பிடியை தளர்த்தி கொள்ள, இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை இங்க என்று சற்று முன் நடந்த எதுவும் தெரியாததால் தூரத்தில் இருந்து இறுதியாக ஆனந்தின் சட்டையை மட்டும் நரேஷ் பிடித்ததை பார்த்திருந்தவள் அவனிடமே கேட்டிருந்தாள். நான் என வேகமாக துவங்கியவன் தங்களை சுற்றி ஒரு கூட்டமே நின்றிருப்பதைக் கண்டு ஆராவின் கையை பிடித்து அவளை ஒரு ஓரமாக அழைத்து செல்ல, அதை கண்டு உண்டான கோபத்தோடு அவர்களின் பின் செல்ல முயன்ற ஆனந்தை கைகளை பற்றி தடுத்திருந்தார் சகுந்தலா. அதில் அவன் அன்னையை திரும்பி பார்க்கவும், விடு தம்பி பேசிட்டு வரட்டும் என சகுந்தலா கூறவும், தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை, அது என் அண்ணன் பையன்தான், ஆனா இப்போ ஏன் இங்க வந்து இப்படி சத்தம் போடுறான்னு தான் எனக்கு புரியல என மகளை எதுவும் தப்பாக நினைத்து விடக்கூடாதே என்ற பயத்தில் துண்டு துண்டாக தயக்கத்தோடு பேசினார் கோமதி. ஆனால் ஏற்கனவே
பல எரிச்சல்களில் இருந்த அகல்யாவும் கீதாவும் இதில் மட்டும் ஒன்று சேர்ந்து கோரஸாக, ம் செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு தப்பா நினைக்க கூடாதான் இல்ல, காசு பணம் தான் இல்லைன்னு பார்த்தா கௌரவமான குடும்பமும் இல்ல போலிருக்கே என்றிருக்க கோமதிக்கு மனதே கலங்கிவிட்டது. இன்னும் வாழ்வையே துவங்கவில்லை. அதற்குள் தன் மகளின் மேல் இத்தகைய பழியா என்று எண்ணும் போதே விழிகளும் சேர்ந்து கலங்க துவங்கவும் அவரின் மனதை கண்டு கொண்ட ஆனந்த், இதில் உங்க பொன் என துவங்கி அப்படியே நிறுத்தி, என் மனைவி மேல எந்த தப்பும் இல்லையே, நான் ஏன் அவளை தப்பா நினைக்க போறேன் என்றிருந்தான். அவரின் பயம் தேவையற்றது என சுருக்கமாக. சகுந்தலாவும் அதே நேரம் கோமதியின் கையை ஆறுதலாக பிடித்து கொள்ள, கோமதிக்கும் லேசாக இவர்களின் மேல் நம்பிக்கை வந்தது. இங்கு நின்றிருந்தாலும் ஆனந்தின் பார்வை மொத்தமும் அங்கு பேசிக் கொண்டிருந்த இருவரின் மேலேயே இருந்தது. அங்கு நரேஷ் கோபமாக ஆராவிடம் கத்திக் கொண்டிருந்தான். என்ன இதெல்லாம், என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து அப்படி என்ன அவசரம் உனக்கு இப்படி ஒரு முடிவை எடுக்க என்று அவனின் கோபத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத குரலில், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றிருந்தால் ஆரா. என்ன, எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு இல்லாம இதுல வேற யாருக்கு பிரச்சனை இருக்க முடியும் என்று படபடத்தவனை இப்போதும் அதே அமைதியோடு எதிர்கொண்டவள், அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் என்றாள் ஆரா. என்ன பிரச்சனையா? கொஞ்ச நாள் முன்ன நான் உன்கிட்ட கல்யாணம் பத்தி உன் ஐடியா என்னன்னு கேட்டப்போ நீ என்ன சொன்ன? அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்ல, இப்போதைக்கு என் கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்குன்னு தானே சொன்ன என்றான் நரேஷ். ஆமா என சாதாரணமாக வந்தது ஆராவிடம் இருந்து பதில். என்ன ஆமா? அப்படின்னா நீ இப்போ செஞ்சு இருக்கிறதுக்கு என்ன பேரு என்று ஆத்திரப்பட்டவனை புரியாமல் பார்த்தவர், நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? நான் ஏன் உங்களுக்கு பதில சொல்லணும் என்றால், எனக்கு ஏன் பதில் சொல்லணுமா? நான் ஏன் அதை கேட்டேன்னு உனக்கு புரியலையா? புரியலன்னு மட்டும் சொல்லிடாத, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, இது கூட புரியாம இருக்க என்று நரேஷ் எரிச்சலோடு சொல்லவும், நிஜமாவே எனக்கு நீங்க சொல்ல வரது புரியல, நான் என்ன புரிஞ்சுக்கணும் என்றிருந்தால் ஆரா. போதும் உன் நடிப்பு, நான் எதுக்கு உன்கிட்ட வந்து பேசினேன்னு உனக்கு புரியலையா? என் பார்வை உனக்கு எதையும் புரிய வைக்கலையா என்று படபடத்தவனை இப்போது பொறுமையற்று பார்த்தவள், நீங்க இப்போ பேசிட்டு இருக்கிறதே எனக்கு புரியலன்னு சொல்றேன், இதுல பார்வை புரியலையா ஆக்ஷன் புரியலையான்னு கேக்குறீங்க. நாம அதிகம் பேசிக்கிட்டது கூட கிடையாது, அவ்வளவு ஏன் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. ஏன்னா உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு எதுக்கும் உங்க வீட்ல இருந்து எங்களை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க, நாங்க கூப்பிட்டாலும் கூட வரவும் மாட்டாங்க, இன்னைக்கு நடந்த என் கல்யாணம் உட்பட. அப்படி இருக்கும்போது நாம எங்க அதிகம் பார்த்து பழகினோம்? பெரியம்மா வீட்டுல உங்களை 2 இல்ல 3 முறை பார்த்திருப்பேனா? அவ்வளவுதானே நமக்குள்ள இருக்க உறவு என்று பேசிக்கொண்டு சென்றவளை அவசரமாக இடைமறித்திருந்தான் நரேஷ். என்ன, நமக்குள்ள அவ்வளவுதான் உறவா? நீ என் அத்தை பொண்ணு, நான் உன் மாமா பையன் என்று ஆத்திரப்பட்டவனை சோ என ஆரா பார்க்கவும், சோவா? உன் முறப்பையன் நான் இருக்கும்போது நீ எப்படி யாரோ ஒருத்தனை, அதுவும் இப்படி ஒருத்தனை, சரியான படிப்பு கூட இல் என முகம் சுழித்தவாறு பேசிக் கொண்டிருந்தவனை இனஃப் என்ற ஆராவின் அழுத்தமான குரல் தடை செய்திருக்க, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அத்தை பொண்ணு மாமா பையனா இருந்தா இப்போ என்ன? ஏன் கல்யாணத்துக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணுமா? இல்ல உங்ககிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்து நிக்கணுமா? அப்படி எந்த சட்டமும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அடுத்து அவர் என் ஹஸ்பண்ட், அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு எல்லாம் நான் தான் கவலைப்படணும், நீங்க இல்ல. இன்னொரு முறை அவரை பத்தி ஏதாவது என் முன்ன பேசினா நல்லா இருக்காது என்று கோபமாக பேசியவள் அதற்கு மேல் அங்கே நிற்காது வேகமாக வீட்டிற்குள் சென்றாள். என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை என்றாலும் அனைவரின் பார்வையும் இவர்கள் மேலேயே இருக்க, இதை வைத்து ஆனந்தின் மனதில் விஷத்தை கலக்க மெல்லிய குரலில் எதுவோ பேசிக் கொண்டிருந்தாள் கீதா. அதற்கு எதிர்வினையும் ஆற்றாமல் ஆனந்த் நின்றிருக்கும் போதுதான் இவர்களை எல்லாம் கடந்து உள்ளே சென்று இருந்தாள் ஆரா. அவளுக்கு திமிர பாத்தியா? இங்க இத்தனை பேரு நின்னுட்டு இருக்கோம், அவ பாட்டுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காம எனக்கு என்னன்னு போறா என்று கீதா பேசும்போதே உள்ளே சென்ற ஆரா
திரும்பி வந்து ஆனந்தின் முன் நின்றாள்.